வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து ஈரல் வறுவல். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். இதுக்கு என்னென்ன வேணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், பூண்டு 6 பல், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, வெங்காயம் 1, கருவேப்பிலை கொஞ்சம், ஈரல் 200 கிராம், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் எல்லாமே ஒரு ஸ்பூன், கறி மசால் தூளும் மஞ்சள் தூளும் அரை ஸ்பூன், அப்புறம் உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பேன் எடுத்துகிட்டு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுறணும். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு அதை பொரிய விட்டுறணும். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெள்ளைப்பூடை கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுட்டு அதையும் வதக்கிடணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி, இதுவும் ரெண்டும் சேர்ந்து முனை சேர்ந்து கொஞ்சம் வதக்கி விட்டுறணும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுட்டு இது கூட சேர்த்து வதக்கணும். இப்போது வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே வந்து நல்லா வதங்கணும். அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும். இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக வதங்கும். ஸோ உப்பு போட்டுட்டு வதக்கி விடணும். இது வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அந்த கம்மியாயிரும், அந்த வெங்காயம்லாம் வதங்கிருச்சுன்னா. அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஈரலை வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து பரட்டி விட்டுறணும். இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், கறி மசால், மஞ்சள் தூள் எல்லா தூளையும் வந்து நம்ம இது கூட சேர்த்துடணும். கறி மசால் தூள் அரை ஸ்பூன், நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள். இப்போ எல்லா பவுடர் ஐட்டமும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் நிறைய இருக்கிற மாதிரி தோணும், பட் நம்ம பவுடர் போட்டு நிறைய பவுடர் ஐட்டம் சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் வெங்காயமும் இஞ்சி பூண்டும் இருக்கிறனால அது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு லைட்டாக ஒரு கிரேவி மாதிரி வரும். அதனால் அந்த சாதத்தோடு கலந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அது. இப்போ இது கொஞ்சம் வதக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சமாக விட்டுக்கலாம் தண்ணி. இப்போ இதை கலந்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்பப்போ திறந்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டு மூடிடுங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸில் வந்து நமக்கு ஈரல் வந்து வெந்துடும். இது வந்து அந்த ஈரலோட அந்த வாசனைலாம் இருக்காது, நம்ம நிறைய பவுடர் மசால் பவுடர்லாம் கலந்துருக்கிறனால ஈரலோட அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இது ஈரலோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த டிஷ் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.